எம்கே ஆர்கானிக் சேனல் பார்க்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கங்க. இன்று திருமண நாள் பிறந்தநாள் காணும் அனைத்து அன்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, கொய்யா இலை டீ போட்டு எப்படி குடிக்கிறது அப்படிங்கிறத, எப்படி டீ போடலாம் கொய்யா இலை டீங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டு மரத்துலேருந்தே கொழுந்து இலைகளை பறிச்சுக்கலாங்க. இப்போ நம்ம கொய்யா இலை கொழுந்து இலையாக பறிச்சுட்டு வந்துட்டோம். அந்த இலையை நம்ம தண்ணியில் போட்டு நல்லா கழுவிக்கலாங்க. ஏன்னா மரத்தில் இருக்கும்போது ஏதாவது பூச்சிகள் உட்காரும், தூசு பறக்கும், வீதியில் ரோட்டில் பறக்கிற தூசு புழுதி இதெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம அதெல்லாம் இல்லாமல் சுத்தமாக நம்ம வாஷ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த இலையை வாஷ் பண்ண இலையை நம்ம 2 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதில் இந்த இலையில போட்டுக்கலாம். போட்டுட்டு இதோட கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஒரு 3/4 ஸ்பூன் பக்கம் சீரகம் போட்டுக்கலாம். போட்டு எடுத்து அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கலாங்க. இந்த கொய்யா இலை டீயில் என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொய்யா இலையில் இருக்கிற சத்துக்கள் நமக்கு சர்க்கரை நோயை குறைச்சி கொடுக்குதுங்க. 2வது நரம்பு பிரச்சனைகளுக்கு இது ஒரு தீர்வு. அந்த சீரகம் போடுறது நம்ம அகத்தில் உடம்புக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை சீர்படுத்தும். அதனால தான் அதுக்கு பேரே சீரகம்னு சித்தர் பெருமான்கள்லாம் வச்சுருக்காங்க. அதனால் நம்ம இந்த சீரகத்தை இதில் போட்டு இந்த கொய்யா இலையும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணுங்க. 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் தண்ணியாக சுண்டணும். அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம அதை கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டு இந்த டீயை நம்ம குடிக்கும்போது நமக்கு என்ன நன்மை தருது அப்படின்னா, அதாவது நம்ம உடம்புல இருக்கிற சுகரெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்றதுக்கு அது நமக்கு பெரிதும் உதவி பண்ணுது. அதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ பெண்கள் மாதவிடாய் காலத்தில் வயிற்று வலினால் ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த நேரத்தில் இந்த டீயை வச்சு குடித்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த வயிற்று வலி குணமாகும். உடல் பருமனாக இருக்கிறவங்க இந்த டீயை வச்சு குடித்தாங்க அப்படின்னா அவங்க அடி வயிற்றில் இருக்கிற கெட்ட கொழுப்புக்கள் கரைஞ்சி அவங்களுடைய உடல் எடை குறைஞ்சி அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. இது மாதிரி பல நன்மைகள் இந்த கொய்யா இலையில் இருக்குதுங்க. சுகர் உள்ளவங்க அல்லது அடுத்து நம்ம மாதவிடாய் காலங்களில் வயிற்று வலி உள்ளவங்க காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கணுங்க இந்த கொய்யாவை. உடல் பருமன் உள்ளவங்களும் வெறும் வயிற்றில் இந்த கொய்யா டீயை எடுத்துக்கணும். ஆனால் அல்சர் இருக்கிறவங்க தயவு செஞ்சு வெறும் வயிற்றில் இதை எடுத்துக்காதீங்க. ஏதாவது உணவு உட்கொண்ட பிறகு, நீங்கள் ஏதாவது சாப்பிட்ட பிறகு இந்த கொய்யா டீயை நீங்கள் எடுத்துக்கோங்க. அல்சர் இருக்கிறவங்க மட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொய்யா இலைகளும் 3/4 ஸ்பூன் சீரகமும் போட்டு ஒரு கொதி விட்டு சிம்மில் வச்சு இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இப்போ எடுத்துக்கலாம். நம்ம இதை வடிச்சுக்கலாங்க. நம்ம இதை வடித்தாச்சு. இப்போ நம்ம சுகர் இருக்கிறவங்க எதுவுமே போடாமல் அப்படியே குடிச்சிக்கலாங்க.
ஆனால் சுகர் இல்லாதவங்க அவங்க டேஸ்ட்டுக்காக நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ தேனோ ஏதாவது ஒன்று கலந்துக்கலாம். நான் இன்றைக்கி வெல்லம் கலக்கிறேங்க. தேவைக்கு வெல்லம் போட்டுக்கலாம். கொய்யா இலை டீ ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கொய்யா இலை டீ குடிக்கிறதுனால என்ன நன்மைகள்னு நான் சொல்லியிருக்கேன். இதை குடித்து நம்ம ஆரோக்கியமாக நம்ம உடலையும் மனதையும் சந்தோஷமாக வச்சுருக்கலாங்க. தேங்க்யூ.